வரலாற்றில் நடந்த மோதல்கள் அவைகள் மத சண்டைகள் அல்ல, மன்னர் சண்டைகள். அவைகள் மத சண்டைகள் அல்ல, மன்னர் சண்டைகள். நாம் தான் இந்த மத சண்டைகளாக இந்த வகுப்புவாதிகள் சித்தரித்து நம்மிடத்திலே வெறுப்பை உண்டாக்குகிறார். உதாரணத்துக்கு இங்கே சொல்லப்பட்ட சில விஷயங்களை மீண்டும் சொல்கிறேன். முதலாவது பானிபட், பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு மோதுகிறார். பாபருக்கு ஆதரவு கொடுத்தவர் ஹிந்து ஆட்சியாளர். பாபருக்கும் ராணா பிரதாப்புக்கும், ஒரு முஸ்லீமும் ஒரு ஹிந்துவும் மோதுகிறார்கள். ராணா சிங்குக்கு ஆதரவு கொடுத்தவர் தௌலத் கான். ஆக மோதுவது முஸ்லீம் இந்துவும், ஒரு முஸ்லீமுக்கு ஒரு இந்து ஆதரிப்பார், ஒரு இந்துவை முஸ்லீம் ஆதரிப்பார். சிவாஜியினுடைய அணியிலே பல பத்தான்கள் இருந்தார்கள். அங்கே ஒன்று கவனிக்கணும், முஸ்லீம் படையில், முஸ்லீம் ராஜாவுடைய படையில் இந்துக்கள் இருப்பாங்க, இந்து ராஜா படையில் முஸ்லீம்கள் இருப்பாங்க. இதையும் பார்க்கலாம். அவுரங்கசீப் பற்றி சொல்கிறாங்களே, அவுரங்கசீப்பின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் ராஜபுத் ரூலர் ஜெயின் சிங் என்பவர். அவருடைய 575 அதிகாரிகளில் 175 அதிகாரிகள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள்.